எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் டெசிமல் தசம எண்களை எப்படி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பெருக்கல், வகுத்தல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கான்செப்ட் எல்லாம் நார்மல் நம்பரை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்படி பாயிண்ட் வைக்கிறோம் அதுதான் இங்கே டிஃபர் ஆகும். சரிங்களா? அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஆக்சுவல் நம்ம மல்டிப்ளிகேஷன் 12 into 4 ஆனால் 48 அப்படி எழுதிடுவோம். ரைட்? இது 1.2 into 4 ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 1.2 இருக்குது. அப்போ அதில் டெசிமல் வேல்யூவை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா டெசிமலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அது என்னவாயிரும்? 12. நம்பரை மட்டும் எடுத்துருங்க. டெசிமல் வேணாம், நம்பர் 12 into 4 48. இப்போ பாயிண்ட் வைக்க போகிறோம். எப்படி பாயிண்ட் வைக்க போகிறோம்? இந்த சைடில் இருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். எப்படி கவுண்ட் பண்ணணும்? இங்கே பாருங்கள், 4ங்கிற நம்பர் இருக்குது. இங்கே பாயிண்ட் இருக்கா? இல்லை. அப்போ அந்த இடத்துல 0 போட்டுரும். பாயிண்ட் இல்லாத இடத்துல 0 போட்டுருணும். இங்கே 1.2 இருக்குது. 1.2 இருக்கிற இடத்துல எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? பின்னாடி இருந்தது என்னன்னு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 1. சரிங்களா? அப்போது இதுக்கு 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இதுக்கு புள்ளி வைக்கலை. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வருமா? அப்போனா ஆன்சருக்கு பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு அர்த்தம். 4.8 இஸ் த ஆன்சர். இன்னொரு சம் பார்ப்போம். 1.2 இன்ட்டு 0.4. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 4s are 48. ஓகேங்களா? அப்போது இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? ஒரு டிஜிட். அப்போது இன்ட்டு சைன் இருக்குது, அதாவது மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 1 + 1 2. அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். எங்கேருந்து? பின்னாடி இருந்து. இதை தான் ரொம்ப முக்கியம். பின்னாடி இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. அப்போது 0.48 இஸ் த ஆன்சர். பாருங்கள், 0.12 இன்ட்டு 0.4. அதே தான் 12 into 4 48. ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடணும், அவ்வளோதான். அடுத்தது பாயிண்ட் வைக்க போகிறோம். எப்படி பாயிண்ட் வைக்க போகிறோம்? இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இதில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இன்ட்டு சைன் இருந்தால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போது ரிசல்ட் வேல்யூக்கு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 3வது டிஜிட்டை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கணும். பின்னாடி சேர்க்கக்கூடாது, முன்னாடி சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்போது 0.048. ஓகே, இதில் உள்ள ஒர்க் அவுட் சம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள், 0.9 இன்ட்டு 0.2. இப்போது என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது, 2 இருக்குது. 9 and 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 18. ஓகேங்களா? அப்போது இங்கே ஒரு டிஜிட் ரியர்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இங்கே ரியர்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குது. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 1 + 1 2. அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. அப்போ ஆன்சர் இஸ் 0.18. இங்கே பாருங்கள், 6 7. 6 7s are 42. இங்கே 3 டிஜிட்டு, இங்கேயும் 3 டிஜிட்டு. அப்போ 3 + 3 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ 6 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு. ரியர்லேருந்து தான் புள்ளி வைக்கணும். சரிங்களா? அடுத்தது 9 4s are 36. இங்கே 2 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட்டு. மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்தால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அப்போ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 + 2 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போது 3 6 3 and 4 டிஜிட் புள்ளி. அப்போ ஆன்சர் 0.09ஐயும் 0.04ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.0036. இங்கே பாருங்கள், 24 2s are 48. இங்கே புள்ளி வைக்கல, 0. இங்கே புள்ளி வச்சுருக்காங்க 2. அப்போ 0 + 2 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 1
2. இப்போ ஆன்சர் இஸ் 0.48. 32 into 20 is 640. 32 into 20 is 640. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இதில் புள்ளி வைக்கல. அப்போ 1 + 0 1. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் இஸ் 64. அப்போ 3.2ஐயும் 20யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 64 இஸ் த ஆன்சர். 0.01 1.23 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 123யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 123. ஓகேங்களா? இங்கே 2 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட்டு, இன்ட்டு சைன் இருக்குது, அப்போ ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? 2 + 2 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. இப்போ 0.0123. சரிங்களா? இப்போது இப்படி தான் மல்டிப்ளிகேஷனில் பாயிண்ட் வைக்கணும். டிவிஷனில் எப்படி பாயிண்ட் வைக்கணும்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா?